அண்ணா பல்கலைக்கழக மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்ட விவகாரம் குறித்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியின் விளக்கத்தையும் எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்தையும் தற்போது பார்க்கலாம். இந்த 3 வருஷத்துல பிசிக ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கு, காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கு, திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கு. இன்னைக்கு எல்லாமே ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க மேல எந்த வழக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான நிலையில அந்த மாணவி பார்த்தீங்கன்னா அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு நம்ம போராடுகின்ற ஒரு நிலையில் இன்றைக்கு அதை இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ஸ்டாலின் பேச்சை கொண்டு காவல்துறை இன்றைக்கு ஒரு மிகுந்த கெடுபிடியாகி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களை கைது செய்திருக்கின்றது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையான தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த ஞானசேகர் என்பவன் 15 வழக்குகள் ஏற்கனவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட 3 பொண்டாட்டி அவனுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வழிப்பறி கொள்ளைகள் போன்ற ஏகப்பட்ட கொள்ளைகள். அதே போன்று பாலியல் வன்கொடுமை ஏற்கனவே ஆளாகி அண்ணா யூனிவர்சிட்டியில தான் அவன் தஞ்சம் அடைந்திருக்க நிலை. அண்ணா யூனிவர்சிட்டி சிசிடிவி கேமரா வெளியிடணும். தமிழ்நாடு ஒரு தலைக்குடிப்பு, ஒரு வெட்கப்பட வேண்டிய, வேதனைப்பட வேண்டிய, தமிழர்கள் அத்தனை பேருக்கு வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயத்துக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்றது. அந்த குறிப்பிட்ட மாணவிக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர் துணை முதலமைச்சரை சென்று சந்திக்கக்கூடிய அளவிற்கு அந்த கட்சியிலே ஒரு முக்கியமான பொறுப்பில் இருப்பவர். அவர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களோடு இருக்கின்ற போட்டோ எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல இருக்கு. அதனாலதான் எங்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சமீப காலமாக நடக்கின்ற குற்றங்களில் ஒரு பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வைக்கிறார். குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் கட்சியினுடைய பொறுப்புகளை, அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த அதிகாரத்தின் வாயிலாக குற்ற செயல்களிலிருந்து தப்பிக்க முடியும் என்கின்ற அந்த துணிச்சலோடு இம்மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது. மாநிலத்தினுடைய முதல்வர் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் யாரெல்லாம் இம்மாதிரி குற்ற சம்பவங்களோடு இருக்கிறார்களோ அவர்களை பற்றி ஒரு தெளிவான புரிதலை அவருடைய அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கொடுக்க வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் குறித்து அந்த செய்தி இன்றைக்கு பல தொலைக்காட்சிகளிலும் பரப்பப்படுகின்றது. ஞானசேகரன் என்பவர் அந்த வன்முறை சம்பவத்துக்கு காரணமானவராக கண்டறியப்பட்டிருக்கின்றார். அதற்கு காரணமான அவரை ஒரு 5-6 மணி நேரத்துக்குள், இன்னும் சொல்லப்போனால் 24 மணி நேரத்துக்குள்ளே கண்டுபிடிக்கணும். 5-6 மணி நேரத்துக்குள்ளே அவரை கண்டுபிடித்து அவருக்கு இன்றைக்கு போலீஸ் கஸ்டடி ரிமாண்ட் வாங்கி கொடுத்திருக்கின்றோம். அவர் இன்றைக்கு ரிமாண்டில் இருக்கின்றார். எனவே காவல்துறை உரிய நடவடிக்கையை உடனே எடுத்துவிட்டது. இந்த வழக்கை மறைப்பதற்கான அவசியம் தளபதிக்கோ திமுக அரசுக்கோ கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை. மேடையில் ஏறி எனக்கு ஒருத்தர் சால்வை போடுறாருன்னா நீ ஏயா சால்வை போடுற, நான் போ அப்படின்னு தள்ளிவிட கூட முடியாது. தள்ளிவிட்டால் தொண்டரை தள்ளிவிட்ட அமைச்சர்னு சொல்லி அதையும் நீங்கள் பத்திரிகை செய்தியாக ஆக்கி விடுவீர்கள். எனவே ஊடகங்களில் வர்றதுல அந்த ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே இந்த வழக்கை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதால் தான் திறந்த புத்தகமாக உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு ரிமாண்டில் வைக்கப்பட்டிருக்கின்றார். துரிதமாக விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் என்பதிலே நிச்சயமாக உறுதியாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.